ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். என்ன தான் நம்ம வந்து வீக்கெண்ட் ஹார்வெஸ்ட்டுன்னு பண்ணினாலும் டெய்லி ஹார்வெஸ்ட் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம், அந்த அளவுக்கு காய்கள் வருதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க, முதல்ல நம்ம வந்து செடி அவரை, பட்டை அவரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஏன்னா விதை வந்துடும் போல் அந்த அளவுக்கு காய்கள். ரெண்டாவது கத்தரிக்காய்ங்க. ஐயோ, அடுத்த தடவைலாம் ஒரு செடி தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. இன்றைக்கும் அவரைக்காய் பொரியல் தான். கோழி அவரை பண்ணியிருக்கேங்க இன்றைக்கி. நாளைக்கு இந்த அவரை பண்ண வேண்டியதுதான். என்ன பண்ணுறது, அவரைக்காய் வாரம்னு வைக்கிறதா அவரைக்காய் மாதம்னு வைக்கிறதான்னு தெரியலை. அந்த அளவுக்கு அவரைக்காய். நேற்று கூட பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இது விதையாயிடுச்சு, சரி விதைக்கு விட்டுறலாம். நைட்டு கூட வந்து இது பறிச்சுட்டு போனேன், கோவக்காய் பறித்து இன்றைக்கி காலையில் தோசைக்கு கோவக்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது. அந்த அளவுக்கு காய்கள் வருது. அப்புறம் என்னங்க, இங்கே பாருங்கள், இத்தோடெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க. பறைக்க வருவாங்க. இன்னும் ஒரு 4 பேர் வீட்டில் இருந்தால் சமைக்கலாம். அவ்வளவு வருதுங்க. என்னங்க பண்ணுறது? பறைக்க அவரைக்காய்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் பறித்து முடிச்சுட்டு காமிக்கவா? ஃபுல்லாக பறிச்சிட்டே இருந்தாலும் உங்களுக்கும் போரிங்காக இருக்கும்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தரை சுத்தமாக இருக்கிறதுனால டெய்லியுமே கழுவி விட்ருவேன். அதனால் அவரைக்காய் கீழே தட்டிட்டு எப்படியும் ஒரு 300 கிராம் இருக்கும். அடுத்து நம்ம பறிக்க போகிறது கத்தரிக்காய். கத்தரிக்காயெல்லாம் வந்து ஒரு கைட்டு என்னால் கட்டாயம் பிடுங்க முடியாது. நான் பிடுங்கிட்டு காமிக்கிறேன். கத்தரிக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. வழுதுனங்காய், பச்சை கத்தரி, முள்ளு கத்தரி எல்லாமே 1 கிலோவுக்கு மேலேயே இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ். இது அதோட அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இங்கே பாருங்கள், நிறையா கொத்து கொத்தாக தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. எந்த அளவு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு தெரில. தெரியுதா? எல்லா பக்கமும் இந்த காய் கிடக்கு. அது என்ன வேங்கேரி முள் கத்தரி கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன பறிக்கலாம் அப்படின்னு தேடுவோமா? இங்கே பாருங்க, நெய் மிளகாய் 3 4 5 6 7 8 கூட இருக்குது. இந்த அளவுக்கு நெய் மிளகாயை ஒரு 8 பறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி, அப்புறம் வெண்டை வந்து மர வெண்டை பார்க்காம விட்டுட்டேன் போல் இருக்குது. ஒரு 5-6 விதையாக மாறிடுச்சு. சரி, விட்டுடலாம். இது வந்து அவசரமாக இப்போ பறித்து முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு நான் வந்து ஓடுறேன். ஈவினிங் வந்து அடுத்து வந்து கீரை அறுவடை இருக்குது. ஏகப்பட்ட கீரை இருக்குது. ஆனால் இப்போ பறிக்கிறதுக்கு நேரமின்மை காரணமாக இதோடு நான் ஓடி போய் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, பார்க்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.